அறிந்த தலங்கள், அறியாத தகவல்கள். ராஜ தர்பாருடன் அரசனை போல வீற்றிருக்கும் பெருமாளை பார்த்திருக்கிறீர்களா? பெருமாளுக்கு சேவை செய்வதை வரமாக வேண்டி பெற்ற தேவ மங்கைகள் யார் தெரியுமா? உடன் பிறந்தவர்களின் நலனுக்காக நடைபெறும் உற்சவம் பற்றி கேள்விப்பட்டிருக்கிறீர்களா? பெருமாளின் அபிஷேக நல்லெண்ணெய்க்கு இப்படி ஒரு சிறப்பா? நான்கு ஏரிகளால் சூழப்பட்ட திவ்ய தேச கோயிலை அறிவீர்களா? இது போன்ற ஆச்சரியமூட்டும் கேள்விகளுக்கு அதிசயக்க வைக்கும் பதிலாக இந்த அறிந்த தலங்கள், அறியாத தகவல்கள். ஆழ்வார்களால் மங்களாசாசனம் செய்யப்பட்ட 108 திவ்ய தேசங்களில் ஒன்று திருநெல்வேலி மாவட்டம் நாங்குநேரியில் அமைந்துள்ள ஸ்ரீ வானமாமலை பெருமாள் திருக்கோயில். 4 ஏரிகளால் இத்தலம் சூழப்பெற்றுள்ளதால் நாங்குநேரி என்றானது. மூலஸ்தானத்தில் பெருமாள் தோத்தாதிரிநாத தெய்வநாயக பெருமாள் என்ற திருநாமத்துடன் ஆதிசேஷன் தங்க குடை பிடிக்க பிராட்டியார் இருவருடன் பட்டாபிஷேக திருக்கோலத்தில் அருள் பாலிக்கிறார். மது, கைடபன் என்ற 2 அரக்கர்களை திருமால் அழித்த சமயத்தில் பூமி முழுவதும் துர்நாற்றம் வீசியதா. இதனால் தனது தூய்மையை இழந்துவிட்டதாக வருந்திய பூமாதேவி இத்தலத்தில் பெருமாளை நோக்கி தவம் இருக்க வைகுண்டத்தில் வீற்றிருப்பது போல பெருமாள் இத்தலத்துக்கு வந்து வைகுண்ட விமானத்தில் ஆனந்தமயமாக பூமி பிராட்டிக்கு காட்சி தந்து அருள் பாலித்ததாக தல வரலாறு கூறுகிறது. அதனால் தாயார் ஸ்ரீ வரகுணமங்கை தாயார் என்று அழைக்கப்படுகிறார். ஸ்ரீதேவி பூமி பிராட்டியுடன் ராஜ தர்பார் கோலத்தில் ஓர் அரசனாக பெருமாள் வீற்றிருப்பது இத்தலத்துக்கே உண்டான பெரும் சிறப்பு. இத்தலத்தில் உள்ள தாயாரின் உற்சவ சிலை முதலில் திருப்பதியில் இருந்ததாகவும் அங்குள்ளவர்கள் வேங்கடவனுக்கு ஸ்ரீ வரமங்கையை திருமணம் செய்து வைத்த போது பெரிய ஜீயரின் கனவில் பெருமாள் தோன்றி இவள் நான்குநேரியில் உள்ள வனமாமலை பெருமாளுக்கே இருப்பவள் என்று கூறியதால் மகாலட்சுமியாகிய ஸ்ரீவரமங்கை இத்தலத்துக்கு வந்துவிட்டாள் என்று தல புராணம் கூறுகிறது. தேவமங்கை திலோத்தம்மை எப்போதும் ஸ்ரீமன் நாராயணனுக்கு சேவை செய்ய வேண்டி தன் தோழி ஊர்வசியுடன் சேர்ந்து தவம் இருந்தாளா. அதன்படியே இருவரும் திருமாலுக்கு இத்தலத்தில் வெண்சாமரம் வீசும் பணி செய்து வருவதாக ஐதீகம் உள்ளது. பெருமாள் சுயம்பு மூர்த்தியாக அமைந்த 8 தலங்களில் ஒன்றான இந்த ஆலயத்தில் ஆண்டு முழுவதும் பெருமாளை தரிசிக்கலாம் என்றும் கூறப்படுகிறது. இத்தலத்தில் ஆண்டு முழுவதும் பெருமாளுக்கு நல்லெண்ணெய் அபிஷேகம் நடைபெறும் என்றும் சரும நோய் உள்ளவர்கள் இந்த எண்ணெயை உடலில் தேய்த்து சில துளிகள் உட்கொண்டால் அனைத்து உபாதைகளும் சரியாகிவிடும் என்றும் கூறப்படுகிறது. இதனால் பக்தர்கள் நல்லெண்ணெய் வாங்கி பெருமாளுக்கு அபிஷேகம் செய்து பிரார்த்திக்கின்றனர்.
பாண்டிய நாட்டு திருப்பதியும் 5 சுயம்பக்த கஷேத்திரங்களில் ஒன்றான இந்த வானமாமலை தலத்தில் தை மாதத்தில் கனு உற்சவமும் தீர்த்தவாரியும் நடைபெறுகிறது. பெண்கள் தங்களது பிறந்த இல்லத்திற்கு வந்து உடன் பிறந்தவர்களை சந்தித்து பேசி மகிழ்ந்து அவர்கள் நன்றாக வாழ வேண்டி பெருமாளிடம் பிரார்த்தனைகள் செய்து ஆசி பெறுவதாக இந்த உற்சவம் அமைகிறது. ஏழு நாட்கள் கொண்ட இந்த கனு உற்சவத்தில் 6 நாட்களும் தைலக்காப்பு உற்சவமும் பத்தி உலாவும் நடைபெறுகிறது. நிறைவு நாளில் ஸ்ரீ வரமங்கா சமேத தெய்வநாயக பெருமாளுக்கு சிறப்பு தைலக்காப்பு திருமஞ்சனமும் தீர்த்தவாரியும் நடைபெறுவதை நாம் காணலாம். நேயர்கள், இந்த அறிந்த தலங்கள் அறியாத தகவல்கள் பகுதியில் நாங்குநேரி ஸ்ரீ வானமாமலை பெருமாள் கோவிலை பற்றி தெரியாத பல தகவல்களை தெரிந்து கொண்டோம். வரங்களை வாரி வழங்கும் வரகுணமங்கை தாயாரையும் வேண்டியதை தரும் தோத்திரி பெருமாளை நாமும் வணங்கி வளமான வாழ்க்கை வாழ்ந்திடுவோம். அறிந்த தலங்கள் அறியாத தகவல்கள்.